he stayed here for 2 months. கிளம்புற அன்றைக்கி தான் அந்த தண்ணியில் மாட்டினார். கரெக்டாக அன்றைக்கி கிளம்ப வேண்டியது. ஸோ தென் அங்கேயும் வந்து அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் போச்சு வெளியே. பிகாஸ் அவங்க கேட்டாங்க என்கிட்ட, த பீப்புள் ஹூ சேவ்ட் அஸ் இந்த போட் ஆஸ்டர் சார், நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் சார், இருக்கிறார் ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படின்னு. பிகாஸ் அது வரைக்கும் நான் வெளியே எங்கேயுமே போடலை தட் வி ஆர் டுகெதர் ஆர் எனி திங். அங்கேருந்து தான் திஸ் ரிலேஷன்ஷிப் டுக் another turn. He actually was convinced to an extent to play the antagonist in Aryan as the Hindi version of it and me as the protagonist. நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய படம் வந்து நான் சார், விஜய் ஆண்டனி சார் பண்ணார். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய படம். என்னை செலக்ட் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாடியில் ரெடி பண்ணி அதுக்கு, பட் எனக்கு எதுக்கு தூக்கி போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ வென்ட் ஸ்ட்ரெயிட் டு ஹிஸ் ஆஃபீஸ் அண்ட் ஐ செட், சார் டோன்ட் டூ திஸ். என்னை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் என் அப்பாவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க பாருங்க. ஏன்னா அப்பா கிட்ட ஃபோனில் பேசினார், ஃபோனில் பேசி ஏதோ சொன்னார். ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு சார் எனக்கு. பிகாஸ் இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது சார். ஐ ஆடிஷன் ஃபார் சென்னை 28. நான் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன படம் காதல், பாலாஜி சக்திவேல் காதல். திண்டுக்கல் இருக்கும்போது சார் வந்தாங்க, பேசியிருக்கிறாங்க. பட் பெரிய அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. பட் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி நான் சென்னை போயிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. தட்ஸ் when I realized why I was a part of the movie. ஸோ பீப்புள் ஹேவ் திஸ் நோஷன் சார், போலீஸ்கார் பையனா பயங்கரமாக பணம் வச்சுருக்கான்ட்டு. ஸோ நான் நிறைய இடத்துக்கு போகும்போது ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ என்கிட்ட நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிடுங்களேன் அந்த ஃபஸ்ட் 7 yearsல, உங்ககிட்ட என்ன பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு என்னென்னா சார், எனக்கு என்ன ப்ராக்கெட்டில் நான் மாட்டிக்கிட்டேனோ என் தம்பி மாட்டக்கூடாது, ருத்ரா. ஸோ ஃப்ரம் பிகினிங் ஐ வாண்டட் டு மேக் ஷூர் ருத்ராக்கு ஃபஸ்ட்டு படமே ஒரு ப்ளசண்ட்டான ஃபில்மாக இருக்கணும். உங்களுக்கு நீச்சலே அடிக்க தெரியாது அண்ட் நீங்கள் கடலுக்குள்ளே குதிச்சிட்டிங்க, குதிக்கல தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சார் பண்ணுவீங்க முதல்ல? சடன்லி யூ ரியலைஸ், ஐயோ நான் செத்துருவேண்டா அப்படின்ட்டு. ஸோ தென் ஆல் யூ வாண்ட் டு டூ இஸ் ஃப்ளோட். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட டில் ராட்சசன் சார், ஐ வாஸ் ஃப்ளோட்டிங். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் MCR Pure Cotton Club formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Hello Mr. Vishnu Vishal. Hi, sir. Lovely to see you again after I don't know how many years. Very very long, la? Very long, I think it's 6 years, sorry 8 years. 8 years maybe. 2017, 18 is last. But it's good, it's good. நீங்க actor writing, producer writing, all kinds of things have happened. But first ரொம்ப முக்கியமான கேள்வி, நேத்திக்கு வந்த நியூஸோ முந்தானேத்து வந்த நியூஸோ தட் your daughter, congratulations. Thank you. அவங்களோட நேமிங் செரமனிக்கு ஆமிர் கான் வந்து he was there and I think everybody's like, what is this connection? How is Aamir Khan in this naming ceremony? And everybody saw the pictures and all that. உங்களுக்கு அவர் எப்படி தெரியும்? லாங் ஸ்டோரி தான் கொஞ்சம். ஐ ஹவ் நாட் ஷேர்ட் இட், நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணல. ஸோ ஐல் ஷேர் இட் நவ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் தட் ஹேப்பன் டே ஃபார் எஸ்டர்டே. So I met him for the first time when he came for this Red Giant function. They were celebrating a milestone. And FIR was one of the films that was getting an award. Oh, okay. So அந்த வருஷத்துக்கு FIRக்கு எங்களுக்கு நல்ல போனதுக்காக Red Giant had given us the entire team an award. And sir was there in that function. Aamir sir was there in that function by chance, which I didn't know he's coming. So I was sitting in the second row with my wife, and he was obviously in the first row with Kamal sir. And the moment I saw him, I got really excited. And in front of him, I received the award. And because he's my very big, like, how to tell you, how do I want to be in life and getting, what kind of films do I want to do now? It's his filmography that I always think of, right from my childhood. Okay. Always moved me, and எனக்கு ரொம்ப crazy fan நான். ஸோ அவர் வந்திருக்காருன்னு உடனே ஐ காட் டூ எக்ஸைட்டட் அண்ட் நான் ஜுவாலா கிட்ட சொன்னேன், ஐ சம்ஹவ் வாண்ட் டு கிளிக் அ பிக்சர் வித் ஹிம். அண்ட் ஜுவாலா செட், ஐ நோ ஹிம். ஐ செட் எப்படி அப்படின்னா, நோ வென் ஐ பிளேட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் ஐ ஒன் அ டோர்னமெண்ட், ஹீ கால்ட் மீ அண்ட் ஹீ கங்க்ராச்சுலேட்டட் மீ. ஸோ ஐ செட் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படின்னு. அண்ட் சார் வந்து பை சான்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஜுவாலா பார்த்த உடனே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு அண்ட் அப்படியே நடந்து எங்கள் பக்கம் வந்துட்டார். அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ், இந்த பக்கம் வராருன்னு நாங்கள் ஏஞ்சிட்டோம். அண்ட் ஜுவாலா இஸ் லைக், சார் யோ ஜுவாலா ரைட் அப்படின்னாரு. வாட் ஆர் யூ டூயிங் இன் அ தமிழ் சினிமா ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. யோ ஃப்ரம் ஹைதராபாத் நோ, அண்ட் பேட்மிண்டன் அண்ட் சினிமா, ஹவ் ஆர் யூ ஹியர்? Then she introduced her. This is but amazing, he remembered. Yeah, he remembered. That's the thing about him. He must be meeting so many people, yes, right? Exactly. Yeah. So sir வந்து introduce பண்ணிக்கிட்டாரு, நானும் பண்ணிக்கிட்டேன். Sir and Jwala is like, sir, my husband, and he just got an award on stage. Yeah, that film, oh, it looked really nice. I said, yes, sir. So I says, I'm a very big fan of yours,
and I want to click a picture. Yeah, we'll, sure. And then he said, Are, when you come to Bombay, message me. And I was like, okay, okay, take down my number, he said. So everything was like for me, oh shit, he's giving me his number. And I was doing Gatta Kushti at that time. So I told him, sir, I'm doing a movie on Kushti. And he said, Acha. I said, yes, sir, it's going to be my next release. And he said, oh, great. So we exchanged numbers. So in some months, after Gatta Kushti release, I was traveling to Bombay for a meeting. And there I thought, okay, chalo, let me message and try, because he told me that when you come to Bombay, please message. So I was like, I don't think he'll respond. He'll be too busy. But Jwala pushed me. She was also with me in Bombay. So she pushed me. She said, Are, he's told you that. Why don't you, just... I said, okay. And I messaged him and he said, okay, come to this place. We immediately went there. And he was asking me about Gatta Kushti release, because by then I had shared my trailer with him. So he said, how did the movie do? I said, it's doing really well, sir. And he asked me, what's the one line? And I told him the one-liner. And he said, the interval block must be a blast. I said, yes, sir, exactly. It was superb. He said, very interesting. Then I showed him a 2-minute teaser of my next movie called Aryan. And I showed that to him. And he said, okay, how many days have you shot for this? So I said, about 20 days, sir. And what's the budget? So I told him the budget. And he was like, you're able to do this in this kind of a budget? I said, yes, sir, but we have to work day and night without breaks. He started laughing. And he said, what's the story? So I told him the one-liner. And he's like, it's very interesting. Can I take a narration? And I'm like, sir, you want to take a narration for this story? Yeah, because I'm films. So I want to take a narration. And I'm like, okay, sir, by chance the director is in Bombay. Ucha is there. Okay, come tonight. And I'm like, I'm getting shock after shock. I'm like, okay, sir, I'll message you at 7 and then I'll tell you the exact time. I'm like, okay, fine. And I left from there. And I couldn't believe, என்ன நடக்குது இது, என்ன அவர் ஏன் நரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் 7 மணிக்கு நான் வெயிட் பண்ணேன். நான் நினச்சேன், சரி பண்ண மாட்டார் மெசேஜ் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 7 மணிக்கு மெசேஜ் வருது, come at 10. So me went with the director and we sat with him from 10 in the night till 6 in the morning. After 6 மணி நேரம் நரேஷனா? Yes. 3 to 4 hours narration. Then he sat with us for 2-3 hours. He loved the story and he really was happy about it and so excited after listening to our story. And I felt very proud that I'm able to engage an Aamir Khan for so many hours talking about the story he just heard. So kind of that was our beginning starting point of our relationship. I don't know if I should reveal this because I was waiting to keep this for Aryan movie. He actually was convinced to an extent to play the antagonist in Aryan as the Hindi version of it and me as the protagonist. So this is what happened for us. And I was kind of surprised. And we had 4 different narrations after that. He spent more than 40 hours with me on that script. And finally he refused. But for a very valid reason. அது வந்து ரொம்ப நியாயமாக இருந்தது. அண்ட் பட் எனக்கு ஒரு ப்ரவுட் ஃபீலிங் என்னென்னா, லைக் 40 மணி நேரம் என் கூட வந்து ஒரு கதைக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏதோ நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது. ரைட். அண்ட் இட் வாஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டைரக்டர் ஆல்சோ. அவரும் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டர். யோசிச்சு பாருங்க, ஒரு அமீர் கான் கிட்ட உட்காந்து நம்மளால் கதை சொல்ல முடியுது அப்படிங்கிறது. வி ஆர் வெரி ஹாப்பி. பட் வென் ஃபைனலி இட் வாஸ் அ நோ, நாங்கள் ஓகே ஃபைன் வி மூவ்ட் ஆன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எவ்ரி ஒன் நோஸ் ஹிஸ் மதர் காட் சிக். ஸோ ஹீ ஹேட் டு கம் டு சென்னை. அண்ட் இங்கே வந்து அம்மாவோட ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே அப்போலோவில் தான் இருந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி வாஸ் டயக்னோஸ் வித் கேன்சர். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி அவைலபிள் இன் திஸ் பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல், ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட். அதுக்காக ஹி வாஸ் பிளான் டு கம். அப்போது சம்படி ஃப்ரம் ஹிஸ் டீம் ஹூ சாட் இன் தோஸ் நரேஷன்ஸ் கால்டு மீ. தே செட் லைக், இஃப் அன் ஈவெண்ட்னா பரவாயில்ல 2-3 நாள், பட் 2 மாதம் 3 மாதம் சார் அங்கே தங்கணும், அதனால சார் வராரு, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் லோக்கல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு. சார் நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கம், ஐம் தேர் டு டேக் கேர். That's how, again the next step started. And when he came in, we searched for places for him, but அவருக்கு செட் ஆகல பிகாஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும். என்னோட வீடு வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, 30 minutes 25 minutes. அண்ட் எனக்கு உள்ள ஆஃபீஸ் இருக்குது இதே காம்பவுண்டுக்குள்ளே. அண்ட் அனதர் வீடு நான் எடுத்திருந்தேன் ஃபார் மை பேரண்ட்ஸ் டு ஷிஃப்ட் இன். ஸோ தட் வீட் வாஸ் கெட்டிங் ரெடி. ஸோ பை சான்ஸ் அட் தட் டைம் ஐ டோல்ட் ஹிம், சார் நீங்கள் அங்கங்கே போகிறீங்க, இங்கே இருந்துக்கோங்க, இந்த ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆன் 4 films at that time. லாஹோர், சித்தாரே ஜமீபர், சன்ஸ் ஃபில்ம், ஜுனேத்ஸ் ஃபில்ம், ஏக் தின். ஸோ இந்த மாதிரி 3 நாள் படம் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ ஆஃபீஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், வீடு கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே இதே விலாஸ்குள்ளே இன்னும் 2 விலாஸ் ஃபார் ஹிஸ் என்டையர் டீம்.
அண்ட் தேட் இஸ் வேர் ஹி ஸ்டேட் ஹேர் ஃபார் 2 months. கிளம்புற அன்றைக்கி தான் அந்த தண்ணியில் மாட்டினார். கரெக்டாக நீ கிளம்ப வேண்டியது. ஸோ தென் அங்கேயும் வந்து அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் போச்சு வெளியே. பிகாஸ் அவங்க கேட்டாங்க என்கிட்ட, த பீப்புள் ஹூ சேவ்ட் அஸ் இந்த போட் ஆஸ்டர் சார், நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் சார், இருக்கிற ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படின்னு. பிகாஸ் அது வரைக்கும் நான் வெளியே எங்கேயுமே போடலை தட் வி ஆர் டுகெதர் ஆர் எனி திங். அங்கேருந்து தான் திஸ் ரிலேஷன்ஷிப் டுக் அனதர் டர்ன். Now, why he came to the function? So me and Jwala were trying to have a baby for almost 2 years. அது வந்து because she's 41, it wasn't happening. So we had to take a lot of IVF treatments and 5-6 cycles failure, and Jwala almost gave up. That is when Aamir sir was here. So when I shared it with him, he said, stop everything, come to Bombay. நான் வந்து உங்களுக்கு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணுறேன், வேறு எங்கேயுமே போகாதீங்க, இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடி சொல்ல அப்படின்னாரு. So he took us to a doctor there, and he made sure for almost 10 months Jwala stayed in his place with him, with his entire family. And every time I was traveling up and down, and he treated us like family, which I just can't tell you. What he's done to us is a blessing. And eventually, after another few IVF cycles, she got pregnant, and that's when I told him, sir, you're going to name the baby. So this is the story behind it. So if not for him, probably we wouldn't have got Meera. இதுவே ஒரு படம் பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கு. It's so heartwarming. அதான், I can't tell you like I don't even know if I want to continue the rest of the interview because this is like ஏதோ ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சு முடிச்ச மாதிரி இருக்கு, ஒரு happy ending and like அதேதான். So for us that's why Jwala was crying even while she was speaking in the photos. Some people are confused. Comments, again, we all go through comments. இது எதுக்கு அவர் வந்திருக்கிறாரு, இதுதான் அதுக்கு பின்னாடி கதை. ஸோ அவர் இல்லைனா ப்ராபப்ளி மீரா இருந்திருக்க மாட்டா. ஸோ தட்ஸ் த மொமெண்ட் ஷி காட் பிரெக்னன்ட், ஐ செட் சார் யூ ஆர் நேமிங் த பேபி. வாவ், ரியலி an amazing story. So actually இது வந்து ஒரு maybe somebody can make a screenplay out of this someday. But let's come back to the movie Oho Enthan Baby. We talked about your baby. Yeah. We'll talk about Oho Enthan Baby. You've had a very unconventional career. Okay, so I want to throw a general question to if somebody is coming from நீங்கள் வந்து ஃபிலிம் ஃபேமிலியிலேருந்து வரல, இந்த மாதிரி வெளியிலேருந்து நான் ஆக்டர் ஆகணும்னு வர்றவங்க, தட் இஸ் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது, அவங்க வெளியிலேருந்து பட் தே வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர் லைக் அ ஹீரோ, லைக் அ லீடிங் மேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் யூ டோன்ட் டூ த ஹீரோ டிப்பிக்கலி, பிகாஸ் அந்த 10 பேரை சண்டை போட்டு அந்த மாதிரி யூ டோன்ட் டூ தட் கைண்ட் ஆஃப் அ திங். And you also not done a love story. Yeah. Why have you not done a love story? Sir, actually after my first film was a huge hit. Yeah, Vanilla Kabadi. Yes sir. அதுக்கு முன்னாடி நான் 7 வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். Again, I'm going to spill out a lot of things. Yeah. I used to go to Oscar Ravichandran's office, who was the biggest producer at that point of time. Right. 7 வருஷம் போயிருக்கேன் சார். அங்கே 7 வருஷமாக வாய்ப்பு தேடிட்டு இருந்திருக்கிறேன். அண்ட் நிறைய பேரை பார்த்துட்டேன். நான் பார்க்காத ப்ரொடியூசர் கிடையாது, பார்க்காத டைரக்டர் கிடையாது, போகாத ஆஃபீஸ் கிடையாது. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் சார் ஐ வெயிட்டட் ஃபார் hours and hours to get that one meeting. நான் வெயிட் பண்ணால் பரவாயில்ல, அப்பா வாஸ் அ DIG at that time. அவரும் எனக்காக பல ஆஃபீஸில் வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு DIG இருந்தோம். இஸ் வெயிட்டட் ஃபார் hours to get that meeting with me. I used to feel very sad, very small. What my father what is even doing here for me? And for your dream. Yes. Yeah. But sir, frankly telling you, you're talking to somebody whose dream was never to become an actor. Yeah. It was never to become an actor. I always wanted to be a cricketer. Yeah. And I was pushed into cinema. I spoke this in the audio release also by Rudra's father. So Rudra's father and my father are brothers. Rudra's mother and my mother are sisters. So again, I'll tell you a story here. My father was very good at studying, but from a very poor family. And my uncle was very average at studies. அவர் வந்து சினிமா பைத்தியம், 2 பேரும் சினிமா பைத்தியம் ஆக்சுவலாக. ஆனால் காசு இருக்காது படம் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட் ஷோவே பார்த்துடணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரே ஒரு டிக்கெட் வாங்குவாங்க சார். வாங்கி ஒரு தம்பி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்ப்பார், அதே செகண்ட் ஹாஃப் அதே டிக்கெட்டில் அண்ணன் பார்ப்பார். அண்ட் மாற்றி ஒருத்தர்கிட்ட கதை சொல்லிப்பாங்க, இதுதான் படத்தோட கதைன்னு. அப்படி அவங்களுக்கு சினிமா பார்த்தே ஆகணும்னு அந்த டைம்லேயும் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு பணம் இல்லை சார் அப்பாவுக்கு. ஸோ அங்கிள் என்ன சொல்கிறாரு, நான் ஆவரேஜ், நீ ரொம்ப குட், நீ படி, நான் வந்து கூலி வேலை பார்க்குறேன், சம்பாரிச்சு கொடுக்குறேன். ஏன்னா ஃபேமிலியில் சப்போர்ட்டே கிடையாது சுத்தமாக. இன்ஃபேக்ட் ஃபேமிலியில் வேலை போய் பார்க்கும்போது கூட எங்கள் அப்பா சொல்லுவார், அம்மா எப்படியாவது வீட்டுக்கு காசு கொடுங்க, ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில், நீங்கள் வந்து இதை போய் படிப்பில் செலவு பண்ணிங்கன்னா வீடு எப்படி ரன் ஆகும்னு சொல்லி எவ்ரிபடி யூஸ் டு ஒர்க் அண்ட் பிரிங் மணி. அந்த மணி கூட எங்கள் அப்பா கொடுக்க மாட்டார். அண்ட் அவ்வளோ அடி விழுமா
டார்ச்சரே பண்ணியிருக்காங்க. அப்பா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. பட் ஹி யூஸ் டு மேக் ஷூர் அந்த படிப்பு வந்து நான் என்ன ஆனாலும் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் அப்படி 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் படித்த காரணமே எங்கள் அங்கிள், விச் இஸ் ருத்ராஸ் ஃபாதர். அவர் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் எங்கள் அப்பா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். ஸோ அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து ஏர்போர்ட் சார். ஏர்போர்ட்டில் நிறைய விஐபிஸ் அந்த டைமில் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்பா. ஏஎஸ்பி ட்ரைனிங் ஃபஸ்ட்டு, ஸோ ஏஎஸ்பி போஸ்டிங். அப்போது வந்து அங்கிள் கிட்ட பேசுகிறாரு, இப்போ எனக்கு சினிமாவில் சில பேர் தெரியும், நீ வா நம்ம முயற்சி பண்ணலான்னு சொல்லி. அங்கிள் ஹஸ் ஆக்டட் இன் ஒரு 4-5 ஃபிலிம் சார். ஒரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஃபெயிலியர். அவரால் அது என்னன்னு தெரியல, கேமரா முன்னாடி வந்து அவர் பயந்துருவார். ஸோ அப்படி தான் அவரோட ஜேர்னி அங்கேயே முடிஞ்சிருச்சு. இது அவரோட ட்ரீம். இது வந்து ருத்ராஸ் ஃபாதர். இது அவரோட ட்ரீம். அவர் தான் என்ன சினிமாவில் தள்ளி விட்டார். எனக்கு கிரிக்கெட்டில் காலில் அடிப்படும் போது அவர் தான் சொல்கிறாரு, நீ ஏன் சினிமா ட்ரை பண்ணக்கூடாது. நான் இல்லை, எனக்கும் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு. பட் போத் திஸ் பிரதர்ஸ் ஹேட் தட் பக் இன் தெம். ஸோ தே புஷ் மீ இன் டு மூவிஸ் லிட்டரலி சார். ஐ நெவர் வாண்டட் டு கோ டு மீட் அ ப்ரொடியூசர். ஐ வாஸ் கிரைங் த ஃபர்ஸ்ட் டைம். திண்டுக்கல் அப்பா, நான் நல்ல ஞாபகம் இருக்குது, நான் அழுதுட்டு இருந்தேன். நான் போக மாட்டேன் ப்ரொடியூசர் பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிக்கல சினிமா, எனக்கு வேணாம் சினிமான்னு. பட் அவங்க வந்து தே புஷ் மீ. அண்ட் வென் ஐ காட் ரிஜெக்டட் சார், ஓவர் 6 years 7 years ஐ ஃபெல்ட் வெரி ஸ்மால். அதுக்கப்புறம் எப்படியாவது வந்துடணும் இந்த சினிமாவில், எப்படி என்னை இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன எனக்கு என்ன கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெறி வந்தது எனக்கு. அந்த வெறி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 7 years நான் முயற்சி பண்ணி ஆஸ்கர் ரவி சார் ஆஃபீஸ்லேயே இருப்பேன். நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய படம் வந்து நான் சார். விஜய் ஆண்டனி சார் பண்ணார். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய படம். என்னை செலக்ட் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பாடியெலாம் ரெடி பண்ணி அதுக்கு, பட் எனக்கு எதுக்கு தூக்கி போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ட் அன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது, when I heard that suddenly for no reason I was thrown out of the movie and I went straight to his office and I said, sir, don't do this. என்னை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் என் அப்பாவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க பாருங்க. ஏன்னா அப்பா கிட்ட ஃபோனில் பேசி ஏதோ சொன்னார், ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு சார் எனக்கு. ஸோ ஐ செட், சார் எனக்கு சினிமாவே வேணாம் சார், இது நான் படிச்சிருக்கிறேன். அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொன்னது என்னென்னா, படிப்பு மட்டும் விட்றாத, நான் படிச்சிருக்கேன் சார், நான் ஏதோ பண்ணிட்டு வந்துடுவேன், இப்படி எனக்கு அசிங்கம் வேணாம் சார் சினிமாவில்னு சொல்லி, இட்ஸ் ஃபைன் சார், தேங்க்யூ சார்ன்ட்டு சொல்லி கிளம்பினேன் நான். அண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின்ட் அ ஜாப். அதுதான் என்னோட டிசிஷன் ஃபைனலி. ஐ டோல்ட் மை டேட், போதும் எனக்கு வேணாம். பிகாஸ் இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது சார். ஐ ஹவ் ஆடிஷன் ஃபார் சென்னை 28. நான் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன படம் காதல், பாலாஜி சக்திவேல் காதல். திண்டுக்கல் இருக்கும்போது சார் வந்தாங்க, பேசியிருக்கிறாங்க. பட் பெரிய அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. பட் என்னை ரொம்ப பாசிட்டிவாக சொல்லி, நான் சென்னை போயிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. இதில் எல்லாமே நான் எங்கேயுமே பேசினதில்லை சார், நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ அதுவும் எனக்கு நடக்கலை. இந்த மாதிரி பல நோஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு. ஸோ ஐ கேவ் அப் அண்ட் ஐ வென்ட் டு ஒர்க். அதுக்கப்புறம் வந்த வாய்ப்பு தான் வெண்ணிலா கபடி குழு. அதுவும் எப்படி வந்ததுன்னா, அந்த 7 வருஷத்தில் நான் அந்த ப்ரொடியூசரை பார்த்துருக்கிறேன், மீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவர் எங்கேயோ ஞாபகம் வச்சு என்னை திருப்பி கூப்பிட்டாரு. பட் தட் ப்ராசஸ் இஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் சார். நான் வை ஐ டோன்ட் டூ லவ் ஸ்டோரி. இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் என் ஃபஸ்ட்டு படம் வந்து பிஃபோர் ரிலீஸிங் ஆஸ்கர் ரவி சார் போய் பார்த்து, ஐ ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அப்போ அவர் சொல்கிறாரு, விஷ்ணு, சினிமாவில் ஒரே வாய்ப்பு தான், மிஸ் ஆச்சு, யூ கேன் நெவர் கம் பேக், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் ஐ டோல்ட் ஹிம், சார் 7 வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவே வேணான்னு படிப்புக்கு போயிட்டேன், வெண்ட் அண்ட் ஜாயின்ட் அ ஜாப். ஆனாலும் அது ஒரு வெண்ணிலா கபடின்னு ஒரு படம் பண்ணுறேன்னா எனக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும் சார்ன்ட்டு. ஸோ தட் வேர்ட் தட் கேம் அவுட் ஆஃப் மை மவுத் ஈவன் வித்தவுட் பீங் இன் சினிமா வாஸ் சம்திங் தட் ஐ கேரி வித் மீ ஈவன் டுடே. ஸோ வென் மை ஃபர்ஸ்ட் மூவி பிகேம் அ ஹிட், ஐ வாஸ் லைக், இதுதான் சினிமாவா அப்படின்னு. ஸோ என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிலிம் ஐ டென்ட் நோ வாட் டு டூ, வாட் டு கமிட். 3 மாதம் ஆச்சு, ஐ டென்ட் கமிட் எனிதிங். அண்ட் இப்போது சடன்லி பீப்புள் அரவுண்ட் ஹூ I just starting to talk. Susi sir, in fact, Susindran sir, he only told me to do Bale Pandya. I was 50-50 da. Then Drohi again came in. It's a nice script. It went wrong for some other reasons, which appo enakku puriyala. When these two miss sir, enakku bayam vandiruchu. One more film and I'll be thrown out of the industry. And the bayam da sir karanam, I have never done a love story. Yena love stories la bayangara twist irukadu. If you see after that, the films that I've done is Kulanari Kootam, Neer Paravai, Mundasapatti. Neer Paravai is one of my favorite films of yours. Thank you, sir. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். When I saw it, I was very moved.
ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ண படம் அது. ரியலி லைக் இட். ஸோ முண்டாஸ்பட்டி இன்டர்நெட்னாலே ஜீவா ஆல் ஹேட் சம்திங் யூனிக் சார் அபவுட் தம். Jiva is a cricket movie. Yes. Mundasapatti is like Time travel. So Mundaspatti is with the camera. With the Internet is time travel. So everything had something unique about. So Neer Parve is fisherman's life, killing of the fishermen, the Sri Lankan waters that has happened many times. So I always started choosing. But that's just kind of a love story actually. That's a kind of a love story, sir. But still, I would say it was more of the the life of fishermen. ஆமா. That's kind of a love story. I agree. I agree. அது நீங்க பண்ண படங்களே அதுதான் closest to a love story. But what I'm trying to say is அந்த ஒரு love story ன்னு ஒன்னு இருக்கும்ல சார். That's an emotionally deep story behind a backdrop of which is completely different. I'm talking about that fun girl meets boy, boy meets girl. அது எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா கான்செப்ட் இதில் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த லவ் ஸ்டோரிஸ் ஆர் மேஜிக்கல் சார். தே ஹேவ் டு ஹேவ் தட் மேஜிக் அபவுட் தெம். டு ஐ ஹேவ் எ மேஜிக் அபவுட் மீங்கிறது எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை. பின்ன எப்படி எந்த கான்ஃபிடன்ஸோட ஓஹோ எந்தன் பேபி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? பிகாஸ் அதோட ட்ரெய்லர் பார்த்தா லவ் ஸ்டோரி மாதிரி தானே இருக்குது. ஸோ எனக்கு என்னன்னா சார், எனக்கு என்ன ப்ராக்கெட்டில் நான் மாட்டிக்கிட்டேனோ என் தம்பி மாட்டக்கூடாது, ருத்ரா. ஸோ ஃப்ரம் பிகினிங் ஐ வாண்டட் டு மேக் ஷூர் ருத்ராக்கு ஃபஸ்ட்டு படமே ஒரு ப்ளசண்ட்டான ஃபில்மாக இருக்கணும். ரொம்ப கான்செப்ட் போட்டு ரொம்ப இன்டெப்த்தாக போய் அது பண்ண வேணாம். ஏன்னா அதில் ஒன்ஸ் மாட்டிக்கிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வரது கஷ்டம் சார். ஏன்னா ஐ ட்ரை டு கம் அவுட். வேலை வந்துட்டா வேலைக்காரன் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சில்க் வார்பட்டி சிங் வாஸ் ராங் ரிலீஸ் டேட். தோ த மூவி வாஸ் டீசென்ட், இட் வாஸ் ராங் ரிலீஸ் டேட். கதாநாயகன் வாஸ் அ பெரிய அடி எனக்கு. பிகாஸ் ஐ ட்ரை டு சேஞ்ச் தட் ஃபன் லைட்டர் ஃபில்ம். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு தம்பிக்கு ஐ வாஸ் வெரி கிளியர், ருத்ரா ஷுட் பி லான்ச் இன் அ ஃபில்ம் which is very pleasant to the eyes, which is pleasant as a story, which ஒரு happy ஒரு smile கொடுக்குற ஒரு படமாக இருக்கணும். And it should be a good movie for his launch. So that is how I planned Oho Enthan baby right from day one. இப்படி தான் மைண்டில் இருந்திருக்கு. பட் தேர் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் சொல்கிறதில்ல. யூஆர் சேயிங் தட் லவ் ஸ்டோரியில் இது கான்ஃப்ளிக்ட் இருக்காது, லைக் ட்விஸ்ட் எல்லாம் இருக்காதுன்ட்டு. பட் தென் திஸ் மூவி இஸ் தேர் which நீங்கள் ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாதுல்ல. கரெக்ட். ஸோ நவ் ஹவ் யூ கன்வின்ஸ்ட் யுவர் செல்ஃப் டு டூ அ லவ் ஸ்டோரி? இப்போ அடுத்தது பண்ணுவீங்களா? I'm doing. You're doing. With Bachelor director, I'm doing an out and out love story. Okay. Yes. But sir, I'm more of an emotional person. So that emotional story என்கிட்ட வரும்போது I accepted it. Because it's high on a very strong emotion in the first 40 minutes, which I can't talk too much about. I think when you say love story, I think நீங்கள் rom-com சொல்கிறீங்க. Yes, rom-com தான் சார். அது லைட்டரான rom-coms. Yes. லைட்டரான ஒரு ஜாய்ஃபுல்லான rom-coms. But when the story is very emotional, that probably I like. So I like this emotional love stories. எனக்கு அது வரல. I'm talking about rom-coms. Rom-coms தான் எனக்கு நிறைய வந்திருக்கு. ஸோ என்னால் அதுலேருந்து தைரியமாக எடுத்து செலக்ட் பண்ண முடியல. ஸோ now I have selected. Why na sir? I've gained an experience as an actor. Right. Like I told you, எனக்கு ஆக்டிங் தெரியாது. அப்போது என்னோட லேர்னிங் வாஸ் வைல் ஆக்டிங் ஃபில்ம்ஸ். ரைட். ஸோ லிட்ரலி எப்படின்னா சார், உங்களுக்கு நீச்சலே அடிக்க தெரியாது அண்ட் நீங்கள் கடலுக்குள்ளே குதிச்சிட்டிங்க, குதிக்கல தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சார் பண்ணுவீங்க? முதல்ல சடன்லி யூ ரியலைஸ், ஐயோ நான் செத்துருவேண்டா அப்படின்ட்டு. ஸோ தென் ஆல் யூ வாண்ட் டு டூ இஸ் ஃப்ளோட். ஸோ நான் கிட்டத்தட்ட டில் ராட்சசன் சார் ஐ வாஸ் ஃப்ளோட்டிங். டில் ராட்சசன்? எஸ். ராட்சசனுக்கு அப்புறமா தான் சார் ஐ ட்ரைட் டு நவ் ஸ்டார்ட் ஸ்விம்மிங். அண்ட் தட் இஸ் FIR, தட் இஸ் கட்டா குஸ்தி. அன்ஃபார்ச்சுனேட்லி லால் சலாம் didn't work for me. But again, I'm coming back with an Oho Enthan baby. I don't, Lal Salamla நீங்கள் ஒரு support more like a one of two அந்த மாதிரி, like it's not your film as such. It was my film. It was? Yeah. So sir was supposed to do only 25 minutes in the movie. அப்படியா? So that changed a little. So that probably I think is where கொஞ்சம் divert ஆயிடுச்சு. But we being Sir's fans, I was so happy that Sir is going to come 1 hour. Yeah. And we are going to celebrate him even more on screen. Right. But unfortunately it didn't work for us. Right. So அந்த ஜேர்னி லைட் அப்படி போச்சு லெஃப்டில். பட் ஐம் கமிங் பேக் நோ. ஐம் கமிங் பேக் வித் ஓஹோ எந்தன் பேபி, மை பிரதர்ஸ் மூவி. பட் மை மூவிஸ் ஆர் கோயிங் டு பி ராட்சசன் டைரக்டரோட இரண்ட வானம் and Aryan. I told about Aryan to you already, that Aamir sir has heard the script so many times. These are going to be my area scripts. And you're also doing a sequel to Ratchasan. Yes, we are doing it, sir. We are doing it, yes. Ratchasan next year. We are talking. Okay, you're talking. We are talking. So, going back to my question, இப்போ புதுசாக ஒருத்தர் வராங்க வெளியிலேருந்து, அவங்களுக்கு யாருமே தெரியாது, உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிட்டேயோ இல்லை ஒரு ஆக்டர் கிட்டேயோ எப்படியோ ஒரு சான்ஸ் கேட்குறாங்க. ஸோ தெர் இஸ் நோ ப்ராசஸ். சார் ப்ராசஸ் கிடையாது சார் இப்போ. ஸோ அவங்களா ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட எவ்ரிபடிஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட். எஸ் சார், அவ்வளோதான். எஸ் சார், மை ஒன்லி எனக்கு இருந்த பெனிஃபிட் என்னென்னா சார், ஐ வாஸ் ஏபிள் டு ஹேவ் ஃபுட் ஆன் மை பிளேட். அந்த ப்ரெஷர் எனக்கு இல்லை சார். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு வெயிட் ஃபார்
an year to get the right script, or wait for 7 years without, losing myself or going here and there, because there was food on my plate. So there are people who don't have food on their plate and are struggling to become actors. So ரெண்டு பேரோட ஜேர்னி வேறு சார். எனக்கு ஆல்டர்னேட் இருந்தது. நான் போய் படிச்சுட்டு நான் வேறு பக்கம் போயிடுவேங்கிற எனக்கு ஆல்டர்னேட் தான் எனக்கு தைரியம் சார். ஸோ ப்ராசஸ்ங்கிறது ஐ திங்க் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். வாட் யூ வாண்ட் டு டூ, லீடாக தான் போனோம் அப்படிங்கிறது அதுக்கு வேறு ப்ராசஸ். நான் ஆக்டராக போனோம், அது எந்த ரோல் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ வில் டேக் இட் அப், ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் பிகம் அ லீடுங்கிறது அதுக்கு வேறு ப்ராசஸ். அது இப்போ பாசிபிளா? பிகாஸ் முன்னாடி கொஞ்சம் இருந்தது, பட் இப்போ ஒன்ஸ் யூ கெட் cast in one particular type of role, yes, you are always like your cop அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா லைக் ஒரு அசிஸ்டன்ட் அந்த மாதிரி லைக் you keep playing that same thing all the yes, time. Yes sir, I think this has been there for a very long time, but of late it's become more, sir, because I think the industry is changing over a period of time. It's continuously evolving, and it's sad sometimes that frankly telling you, I feel that we lose some good character artists also because of that. Right. Some people are really good at playing characters, but suddenly, they get that opportunity to play a hero after giving a success. We have seen. I don't want to name people. We have seen. Yeah. And suddenly I feel, இவங்களும் இதுக்கு போயிட்டாங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் போயிட்டாங்கன்னா, அப்போ யார் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண போகிறது? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சார், அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் were very, very clear that they will play character artists only. And they were great at it. டுடே பார்த்தீங்கன்னா கிரேட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, பட் தேர் ஆல் லைக் கேரக்டர் ரோல்ஸ், பட் அவருக்கு வந்து ஹீரோவாக தான் நடிக்கணும். அண்ட் ஹீ இஸ் சேயிங் திஸ் எக்ஸாக்ட் ரீசன். ஹீ சேயிங் தட் நான் ஒன்ஸ் அந்த ரூட்டில் போயிட்டேன்னா அப்புறம் யாருமே என்ன ஹீரோவாக பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார், கஷ்டம். யூ அக்ரி வித் தட்? 100%. சார், கட்டா குஸ்தியே நான் என் ப்ரொடக்ஷனில் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்னோட பெர்செப்ஷனை வேறையாக இருந்திருக்கும். எப்படி சொல்கிறீங்க? பிகாஸ் ஐ டென்ட் பிளே த லீட். ஐ வுட் ஹவ் காட் 20 more offers where women would have been the main lead and I would have been called to play supporting role. Because I did that in my production, people saw it differently. Frankly telling you, I've got few calls also after that. என்ன சொன்னாங்க? இல்லை, இந்த மெயின் லீட் அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குன்னு கூட நான் சாரி, அது வந்து நான் என் ப்ரொடக்ஷன்லங்கிறதுனால ஐ டிட் இட் பிகாஸ் ஐ நோ தட் பெர்செப்ஷன் வில் நாட் சேஞ்ச், இட் வில் ஒன்லி ஹெல்ப் மீ. அந்த பெர்செப்ஷன் வில் நாட் சேஞ்ச்னா பிகாஸ் யூ ஆர் ப்ரொடியூசிங் இட். அது என்ன லாஜிக் அது? Sir, because I'm doing it deliberately. Oh, okay, myself, okay. I'm putting that project together. I am producing it. I am backing a heroine who is the main lead in the movie, knowing that she is the main lead in the movie. Okay. So that perception. So the perception is இது விஷ்ணு விஷால் தானாவே தேர்ந்தெடுத்து பண்ண படம். Yes. As opposed to விஷ்ணு விஷால் வேற எங்கேயோ போய் பண்ற படம். Yes, sir. Wow. So this is like unbeatable logic. So I was very clear, sir. I always told her, I said, you're the hero of the film. Do you know what I'm doing? Yeah. Sir, I've spent crores for that action block in the interval. என் படத்துல கூட நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதில்லை. But I had so much of conviction that will work. இது மட்டும் எவ்வளவு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க? Sir, this is my 9th film, sir. Oho Enthan, baby. Right. So you I've lined up 5 films after that. So one can say that விஷ்ணு விஷால் இப்போ எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற விஷ்ணு விஷால் வந்து is like a self-created person. Yes, sir. I have 2 reasons to tell you that why. My first movie, sir, 1 month down the line, producer said he doesn't have money. Yeah, vanilla kabadi ko. Yes. And he said, can you figure out and arrange finance for me? He asked you. That's when I realized why I was a part of the movie. So people have this notion, sir, போலீஸ்கார் பையனா பயங்கரமாக பணம் வச்சுருக்கான்ட்டு. ஸோ நான் நிறைய இடத்துக்கு போகும்போது ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ என்கிட்ட நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிடுங்களேன் அந்த ஃபஸ்ட் 7 இயர்ஸில், உங்ககிட்ட என்ன பிரச்சனை, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். என்கிட்ட பணம் இருந்திருந்தா சார், frankly telling you, why I have not worked with a big director or a big heroine, very big, I'm talking about top most. இது வரைக்கும் என் ப்ரொடக்ஷனில் நான் பண்ணதில்லை. I'm playing my game only with the newcomers, with new directors, with new talent, fresh talent, because I never had money. So when that happened, I lost completely because he said, otherwise shooting a காசு இல்லை அப்படின்னாரு. And I've quit my work. So I went and requested my dad. Then my dad took me to a common financial friend. அப்பா. That financier supported the movie. That's why the movie got completed. அதான் நீங்க லோன் எடுத்தீங்க சார்? நாங்கள் பேசி லோன் எடுத்து அவருக்கு கொடுத்தோம் சார். இது ஃபஸ்ட் படத்துக்கு நடந்ததா? ஸோ டெக்னிக்கலி ஃபஸ்ட் படத்துலேயே ஐ வாஸ் இன்வால்வ். குலநரி கூட்டம் was completely executed by me with the same producer who gave us a finance. அவர் தான் இப்போ ப்ரொடியூசராக மாறுறாரு. ஸோ ஆஃப்டர் மை செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபில்ம் were flops,
I again saved myself. Now, if you say my next big step in terms of money, commercial aspects, was Valnandada Velakara. 3 producers refused the movie. In the padam miss side, the confirm odom, the most brainless movie I ever done till today. But it became a big success. I produced that movie again. அங்கேருந்து என் கரியர் மாறுது. அகெயின் சார் ராட்சசனுக்கு அப்புறம் 9 ஃபிலிம்ஸ் ட்ராப் ஆயிருக்கு சார் எனக்கு. 9. I can name one by one today in front of the camera. 9 films. Which are some of the films? சார் யுவன் சங்கர் ராஜா ப்ரொடக்ஷனில் 2 படம் சார் Okay. கமிட் ஆகி. ஒன்று வந்து செல்ஃபி டேரக்டர் மதிமாறன் நினைக்கிறேன். என்ன ஒன்று இலானோட எனக்கு பண்ண வேண்டியது சார். Okay. இது 2 நான் கதை கேட்டு எனக்கு மிஸ் ஆகிருக்கு சார். லைக்காவில் வசந்த பாலன் சார் கூட சேர்ந்து ஜப்பான் படத்தோட டைட்டில், த சேம் கார்த்தி சார் ஜப்பான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஜப்பான் படத்தோட டைட்டில் எங்ககிட்ட தான் வாங்கினாங்க அவங்க, வசந்த பாலன் சார் கிட்ட தான் வாங்கினாங்க. அந்த படம் மிஸ் ஆகிருக்கு. பெலிச்சூப்ளு ரீமேக் படம் மிஸ் ஆகிருக்கு. ஜெர்சி ரீமேக் படம் மிஸ் ஆகிருக்கு. தென் நானும் விக்ராந்தும் சேர்ந்து ஒரு பாக்ஸிங் படம், ஒரு MMA படம் வந்து விக்ராந்தோட பிரதர் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அந்த படம் மிஸ் ஆச்சு. I have a couple of more I'm forgetting. No, the Ninth film was FIR, sir. Ninth was FIR. That was the only film announced. அதுக்கப்புறம் I lost it. That என்ன நடக்குது இது எனக்கு ஒன்றுமே புரியல. Now I will become a producer. That is when I decided, sir, I don't deserve this treatment. Just because Silkvar Patti Singham released with 7 films and didn't collect, I can't be written off. Now அங்கே தான் சார் நான் முடிவெடுக்கிறேன். இனிமே விஷ்ணு விஷால் ஆக்டர் will not suffer. அவனுக்கு நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி அங்கே தான் சார் FIR. I took it over, executed, COVID time. I did my highest business beyond Ratchasan for FIR. Post-COVID wave I released. This is my stories. Now you tell me, sir, am I self-made or no? You are. Yes. So, I mean, see, இதில் வந்து like you're not saying anything that is beyond what you did. Like this is a very This practical, is true, sir. True. This is truth. If I fabricate even one thing in front of camera, you can go and check behind. இது when you say these films missed na for various reasons. For various reasons, sir. எங்கேயுமே சம்பளத்தினால போல. For various reasons. Left, right and center reasons. நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எதுனால இது நடக்குதுன்னா, that is the time probably I was getting divorced. This happened. I got injured. இந்த பேட் டைம் வரும்போது எல்லாமே ஒரேடியாக தாக்கம்னு சொல்லுவாங்கள்ல சார். அண்ட் தென் கோவிட் ஹிட். இமேஜின் ஐம் கெட்டிங் மை பாடி ரெடி, எல்லாம் பண்ணி ஒரு டிப்ரெஷன் பற்றி பெரிய நோட் எழுதியிருக்கிறேன், எல்லாம் பண்ணி வெறித்தனமாக திருப்பி இறங்குறேன். அண்ட் கோவிட் ஹிட். Imagine what and everybody is saying, give it to OTT, give it to OTT. I கொடுக்க மாட்டேங்க. That is a theatrical film. I took it for the theater. I know why I took it. I will release it in theater. Garden movie, I was there from the first frame to the last frame. Rana was supposed to die in the movie. I was supposed to become the protector of the forest. And now, 5 days before release, I come to know that intro load portion முடிஞ்சிருச்சு. Wow. After giving a movie like Ratchasan, I have to sit in an interview. Just immediately after getting to know this information that my scene has been trimmed and my entire second half has been trimmed and first half variki da na irukren. From there till today I have never spoken to Prabhu Solomon sir because he didn't tell me. I got to know it through somewhere else, which is very disheartening. இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு சார். என்னோட டேரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும், அவுட் ஆஃப் த வே. ஆனால் அதே டேரக்டர்ஸ் என் கூட திருப்பி இல்லை. They immediately get a call from a bigger hero, they go. Post-valley எனக்கு இருக்கு சார். That means you're a star. இல்லை சார், வெயிட்டிங். Are you waiting for my film Touch Your Heart and Say? Probably not. The day you start looking forward when I announce a movie, Ratchasan 2, will you look forward? Maybe. But will you look forward for a Vishnu Vishal's film? No matter what the title is. When we planned to get married, just 1 month before our marriage, she was diagnosed with cancer. Oh. And I have given 2 biggest flops of mine. I didn't know what happened. Life changed overnight. Nobody spoke to me because விஷ்ணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பையன், திமிரா இருப்பான், சொல்கிறத கேட்க மாட்டான். டைரக்டர்ஸ் வந்து ஐயோ அவன் வேணாம். என்னால் வந்து நான் நடித்த படத்துக்கு பேமெண்ட் கூட முழுசாக வாங்க முடியல சம்டைம்ஸ், ஹிட் படத்துக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டேன்னா அப்பா வச்சு ப்ரெஷர் போடுறான்னுவாங்க. எனக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாது இண்டஸ்ட்ரியில். இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது ஷீ இஸ் கோயிங் த்ரூ செக்அப்ஸ் அண்ட் ஐ ஹேட் டு டைவ் டீப் இன் டு த இண்டஸ்ட்ரி, லேர்ன் மோர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஷீ ஸ்டார்டட் திங்கிங் I'm not bothered about her. And release ku appuram 5வது நாள் when the world was celebrating Ratchasan, I was signing my final divorce papers. And that journey was very difficult for both of us. Even for her it was not easy. And that's something that pains me even today. That's why I got into depression. Darling,
மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.